நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏதாவது பண்ண முடியுமான்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஓகே சோனி, தேங்க்யூ. உன் கல்யாணத்தை பத்தி பேசதான் நான் கூப்பிட்டேன். என்னடா சிரிச்சிட்டு இருக்க? நம்மள மதிக்காத இந்த மைனாக்கு ஒரு ஷாக் கொடுக்க நேரம் வந்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த கோவத்தெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. சுரேஷ், சுரேஷ். சொல்லுங்க சார். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். இல்ல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம், வா. நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், என்ன விஷயம்னாவது சொல்லிட்டு போடா. நான் வந்து சொல்றேன். அப்படி என்ன பண்ண போறான்? மைனா, கொஞ்சம் கடைக்கு போகணும், நீங்க வரியா? ஐயோ, நான் போயிட்டு வரேன் அக்கா. நான் உடனே கேஷ் எடுத்துட்டு போய் வீட்ல கொடுக்கணும். சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். அதோ வரா பாரு, அவதான். நீங்க போங்க. டேய் ஏறா, வாடா. போ. அவ்வளவுதான், நான் முன்ன போறேன், நீங்க பின்னாடி வந்தா போதும். ராஜி வீடு எங்க இருக்கு? இந்த ஊர்ல ராஜி வீடா? ஐயோ, என்னோட பேக்! என்னோட பேக்! ஐயோ, என்னோட பேக்! ரமேஷ் அண்ணா, இப்ப பைக்ல 2 பேர் போனாங்களா? 2 பசங்க போனாங்கம்மா. அவனுங்க என்னோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்க. வாங்க. மைனா, எதுக்காகம்மா இப்படி ஓடுற? டீச்சர் அம்மா, என்னோட பணம். பணமா? என்ன மைனா, என்ன சொல்ற? அது டெக்ஸ்டைல்ஸ்ல மேனகா மேடம் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அத பைக்ல வந்த 2 பேரும் என்கிட்ட இருந்து புடிக்கிட்டு போயிட்டாங்க. கடவுளே, நான் இப்ப என்ன செய்யறது? அவனுங்க அந்த பக்கம் தான் போனானுங்க. ரமேஷ் அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் டீச்சர் அம்மா. கிடைச்சா நல்லா இருக்கும். மைனா, அக்கா வரேன்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு நேரம் ஆகி வரலையே பாட்டி. அச்சோ, அந்த 2 பேரையும் இதுக்கு முன்னாடி இந்த சைடு பாத்துருக்கீங்களா? இல்ல சார். சரி, அவங்க இந்த பக்கம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். ஓ, அவ்வளவுதானா? என்னாச்சு சார்? அவங்கள பத்தி ஒன்னும் தெரியல. நீங்க பைக்கோட நம்பர் நோட் பண்ணீங்களா? நோட் பண்ண சார். சொல்லுங்க. சொல்லுங்க. KL 21D
ஆ 5810. ஆ ஓகே. நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. நேரா ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி எஸ்ஐ கிட்ட கொடுங்க. சார் அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? என்னால என்ன பண்ண முடியும்? அவங்கள பத்தி யாருக்குமே இங்க தெரியல. ஹலோ சொல்லுங்க சார். மைனா நீ அழாதம்மா. டீச்சர் அம்மா நான் இப்போ என்ன பண்றது? எனக்கு செத்தறலாம் போல ஐயோ இருக்கு. நீ அழாதம்மா. நீ வாமா, நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். நான் சுபாஷை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றேன். நீ வாமா. மா முதல்ல ஆட்டோல ஏறு. அச்சுதா, பொள்ளாச்சியில இருக்கவெல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஐயா பொண்ணு இப்ப வந்துருவாங்க ஐயா. இப்ப நேரம் என்னாச்சுன்னு தெரியுமா? ஐயா போதும் போதும் போதும். கொஞ்சம் மனிதாபிமானம் காமிச்சே தப்பா போச்சு. பாஸ்கர், இனி நேரத்தை வீணடிக்காத. ஐயா எடுத்து வீசுடா. ஐயா ஐயா என் பொண்ணு கண்டிப்பா வந்துருவா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. அவ பொய் சொல்ல மாட்டா. கண்டிப்பா பணம் கொண்டு வருவா. ஏமா பேசாம இருமா. அச்சுதா இங்க வா. அது உன்னோட ஹேண்ட்லூம் இருக்குல்ல, அந்த தறி, அத நான் உடைச்சு எடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ கடவுளே. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? அன்னைக்கு பட்டை எரிச்சவங்க அந்த தறியை எரிக்காம விட்டது என்னோட பாக்கியம். நீங்க என்னையா சொல்றீங்க? அப்புறம் என்னோட 1 லட்சம் ரூபாய் வேணான்னு சொல்லி நான் திருப்பி போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? விறகு காசு மட்டும் கிடைச்சாலும் உன்னோட தறியை நான் உடைச்சு எரியாம போக மாட்டேன். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். போங்க ஐயா. ஐயா போயிடுங்க ஐயா. போங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. சொல்றத கேளுங்க ஐயா. போங்க ஐயா. ஐயா ஐயா அச்சுதா, எங்க கூட ஒத்துழைச்சேனா உனக்கு நல்லது. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ கடவுளே. இவங்க கிட்ட அடி வாங்கினேன்னு வையே, ஆயுசு முடியாமையே செத்து போயிருவேன். அவனை விட்டுருங்க ஐயா. அப்போ அச்சுதா, நாங்க மங்களகரமா ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். உன் தறிய உடைக்கிறதுக்கு. ஐயோ ஐயா நான் உங்க கால்ல விழுறேங்க ஐயா. என் வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க ஐயா. அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பாட்டி தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. மைனா இப்ப பணத்தோட தான் வருவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரொம்ப மரியாதையான ஆளு, வாக்கு தவற மாட்டீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது வெறும் கற்பனைங்கிறது இப்ப எனக்கு உண்மையா தெரிஞ்சு போச்சு. அவ இப்ப வந்துருவாங்க ஐயா. அவ வரமாட்டா, எனக்கு தெரியும். நல்லா படிச்ச திருடி உன்னோட பொண்ணு மைனா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என்னோட பொண்ணு அவளுக்கு 3 லட்சம் கிடைச்சதுன்னு சொன்னப்போ அத நம்பின நான் தான் மடையா. என்னோட மைனா வந்துருவாங்க ஐயா. அவ பொய்யே சொல்ல மாட்டா. பாஸ்கரா, இனி லேட் பண்ணிட்டு இருக்காத. ஆரம்பி. ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா. ஐயா தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க ஐயா. ஐயா அவனை விட்டுடுங்க. ஐயா. ஐயோ கடவுளே. என்னாச்சுப்பா? எழுந்துப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க ஐயா. சீக்கிரம் எடுத்து வண்டியில ஏத்துக்கடா. ஐயா ஐயா ஐயா. ஐயா அது கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. கொண்டு போறாங்க. போக வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஐயோ அச்சோ. ஐயா ஐயா எடுத்து போகாதீங்க. ஐயா வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஐயா 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 எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. எடுத்துட்டு போகாதீங்க ஐயா. அத வச்சு தான் குழப்பறேன். நான் இத உடைக்காம இருக்கேன். 1 லட்சம் ரூபாய் தரீங்களா? சொல்றது கேளுங்க ஐயா. அவன அந்த பக்கம் இழுத்து நிறுத்துங்கடா. ஐயா காலை பிடிக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க அப்பா ஒண்ணு செய்யாதீங்க. தள்ளி போடா அந்த பக்கம். ஐயா மாதிரி அதை பாருங்க ஐயா. போகாதீங்க ஐயா. ஐயா 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 வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. சீக்கிரம் உடைங்க. வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க ஐயா. கொடுத்துருங்க ஐயா.
ஆபரேஷன் டபுள் ஓகே. இதுல 3 லட்சம் இருக்கு. நீயே வச்சுக்க. அவ உங்களை யாரையும் பார்க்கல? அவங்க நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. இவங்க செம்மையான வேலைக்காரங்க. இல்ல அவ இவங்க போன பைக் நம்பரை நோட் பண்ணியிருந்தானா? அதனால என்ன பண்ண முடியும், அது திருட்டு நம்பர் ஆச்சே. வெரி குட். இதுக்கப்புறமா இதை பத்தி நான் சுதா கூட தான் டிஸ்கஸ் பண்ணணும். அப்பாவையும் சேர்த்து நம்ம 5 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, புரியுதுல? சரி சார். உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ நீங்க போகலாம். இவங்களுக்கு கூட்டிட்டு போய் நல்லா ஒரு ட்ரீட். சரிங்க சார். இப்போ அவங்களுக்கு ஒரு 50,000 கொடு. ஓகே சார். நீ மீதி பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம டெக்ஸ்டைலுக்கு வந்துரு. ஓகே சார். வாங்கடா. உனக்கு முழுசா கிடைச்ச 3 லட்சம் ரூபாய் மைனா என்கிட்ட நீ வச்சுக்கிட்டா உனக்கு இந்த கதி தான். இப்ப வரைக்கும் உன் மக வரல இல்ல? நான் சொன்னேன்ல, அவ அவ்வளவு ஒழுக்கமான பொண்ணு கிடையாது. என்னோட 1 லட்சம் ரூபாய் என்னைக்கு தரையோ அன்னைக்கு வரைக்கும் 5% வட்டி. அப்புறம் நாங்க வந்த செலவு, வண்டிக்கு கூலி எல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஆகுதோ அந்த அமௌண்ட்டை என்னைக்கு அச்சுதன் என் வீட்டுக்கு கொண்டு வரையோ அன்னைக்கு இந்த தறிய நான் திருப்பி தந்துடுவேன். அப்புறம் ஒரு 15 நாள் வரைக்கும் நீ காசு திரும்பி கொண்டு வருவேன்னு நான் காத்துட்டு இருப்பேன். 16வது நாள் நான் இந்த தறிய விறகு விலைக்கு வித்துருவேன். முதலாளி எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டேன். அப்ப வண்டியில ஏறு. டேய் வாங்கடா. அப்ப சரி, நாங்க கிளம்பட்டுமாச்சுதா? வேண்டாம் வேண்டாயா, கொண்டு போகாதீங்கய்யா. நான் சொல்றது கேளுங்கய்யா. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் நில்லுங்கய்யா. வேண்டாயா, போகாதீங்க, நில்லுங்கய்யா. ஐயா ஐயா ஐயோ ஐயோ, எடுத்துட்டு போறாங்களே. எடுத்துட்டு போறாங்கப்பா. அம்மா அம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களேப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னல, அப்புறம் என்னமாச்சு? ஏமா இவ்வளவு லேட்டா வர? அது எல்லாமே போயிடுச்சுப்பா. என்கிட்ட இருந்து போறீங்க திருடனுங்க அதை எடுத்துட்டு போயிட்டானுங்க. அம்மா நீ என்னமா சொல்ற? இது எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். அப்பா நீங்க முதல்ல எழுந்துருங்க. அப்பா எழுந்துருங்க. அப்பா இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. குடிங்கப்பா. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்னோட நம்பிக்கையே அதான். எல்லாமே போயிடுச்சு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படிங்க யாராவது சொன்னாங்களா? ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? எனக்கு தெரியும்பா, எல்லாமே என்னாலதானே. நீ வேண்டான்னு சொல்லியும் அந்த மாங்கல்யப்பட்ட நான் பண்றேன்னு சொன்னதான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம கிட்ட இருந்த மாடு, கண்ணுக்குட்டி, இப்போ தாரி எல்லாமே போயிடுச்சு. வாழ்க்கையில இருந்த எல்லாமே நம்ம கைய விட்டு போயிடுச்சு. அப்பா அப்பா நீங்க இப்படி கவலைப்பட்டா போனது எல்லாமே திரும்ப வரவா போகுது? இல்ல இல்ல ஏமா மைனா, நமக்கு இனி என்னமா இருக்கு? அபியோட படிப்பு இதோடு நின்னு போயிடும். இல்ல எல்லாமே முடிச்சு போச்சு. அச்சுதா, என்னப்பா
குழந்தைங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ ஏன் இப்படி மைனவ பாரு. மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு தான் தைரியசாலி மாதிரி நடிக்கிறான். அவளுக்கு இன்னும் வேதனைய கொடுக்காத அச்சு. நீதான் இந்த குழந்தைங்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியவன். அப்பா அழாதீங்கப்பா, வருத்தப்படாதீங்கப்பா. என்னோட வாழ்க்கையே அந்த தறிய சுத்தி தான் இருந்துகிட்டே இருந்தது. நெய்யறதை தவிர இந்த அப்பாவுக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாதுப்பா. இப்போ அப்பா போதும், இப்படி அழாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? உனக்கு தெரியுமா, என்னோட அப்பா பாரம்பரியமா எனக்கு கொடுத்தது இந்த தறி. அச்சோ, வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி யாருக்கிட்டயும் கொடுத்துடாதன்னு சாகர நேரத்துல கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாரு. அப்போ நான் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு இப்ப என்னால காப்பாற்ற முடியல. இப்போ எங்க அப்பாவோட சாபத்தை கூட வாங்க போற பெரிய பாவி பாடா. போகணும்னு இருக்கிறது போய் தான் தீரும். அதுக்கப்புறம் என்ன சாபம்? இதுக்கு மேல இந்த ஜென்மம் இருந்து என்ன பிரயோஜனம்? மத்தவங்களுக்கு பிரயோஜனமே இல்லாதன்னா சாகணும். அப்பா இப்படி அழாதீங்க. உங்க அப்பா ரோஷக்காரன். நான் இன்னைக்கு செத்துருவேன். என் உயிரை போயிடுச்சு. இதுக்கு மேல உங்க அப்பா இல்ல. இப்போ இந்த நிமிஷம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் ஏன் இருக்கணும்? இந்த பாவியோட ஜென்மம் இதோட முடிஞ்சிடணும். கண்ணா கண்ணா. அப்பா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மாமா, என்ன மாமா பார்ட்டிக்கு போகலையா? மேனகா அண்ணி ரெடி ஆகுறாங்கல்ல? என்னால முடியலம்மா, நான் தான் அவளை போக சொன்னேன். சாப்பிடுறதுக்கு சப்பாத்தி போதுமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பால் கஞ்சி இருக்கு, அது போதுமா? பசி எடுக்கட்டுமா, அது அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல இப்பவே சொன்னா ஃப்ரெஷ்ஷா சமைப்பல்ல. அது உன்னோட விருப்பம்தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே செய். இன்னைக்கு பால் கஞ்சி, அதை செஞ்சிரட்டுமா? அதையே பண்ணு. மாமா, என்ன? அது வந்து மாமா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னு சொல்லு. அது இன்னைக்கு ஷாப்ல ஒரு விஷயம் நடந்தது. என்னாச்சு? அங்க மைனான்னு சொல்லி ஒரு சேல்ஸ் கேர்ள் இருக்காளே, அவளுக்கு மேனகா அண்ணி 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. $3 லட்சமா? ஆமா மாமா, உங்ககிட்ட கேட்டுதான் கொடுத்தாங்களா? இல்ல, எனக்கு தெரியாது. அப்படியா மாமா? உங்களுக்கு தெரியாம இவ்ளோ பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா என்ன?
ஒருத்தவங்க சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. ஆனா இது தெரியாம இதுக்கு மேல என்னெல்லாம் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் வாரி கொடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்ல போன் கையில தானே இருக்கு. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுத்துருக்கலாம்ல. தலை இருக்கும்போது வாள் ஆடக்கூடாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு மாமா. இது இப்படியே போச்சுன்னா கஷ்டம்தான் நமக்கு. மேனகா எங்க? அங்க ஹால்ல தான் அவங்க இருக்காங்க. மேனகா, நீங்க வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க? இல்ல அவரு கண்டிப்பா நம்மள வர சொல்லிருக்காரே. இன்னைக்கு அந்த மைனாவுக்கு ஏதாவது பணம் கொடுத்தியா? 3 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்தியா? என்னங்க அது வந்து பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கலான்னு சும்மா கேட்டேன். அது அந்த பொண்ணு கஷ்டப்படுறாளே. கஷ்டத்தை பார்த்து உதவி பண்ணிருக்க இல்லையா? ஆமா. அதுதான் என்னோட ஏமா, என் பொண்டாட்டியோட நல்ல மனசு. அதுக்காக உன்னை பாராட்டுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.